ஹாய் ஃப்ளவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோ 24க்கு தான் ஷூட்டுக்கு வந்திருக்கோம் ஃபார் அ ப்ரீ வெட்டிங் ஷூட். அதுக்கு பிஃபோர் கிளைண்ட் எதுவும் மேக்கப் ஆர்டிஸ்ட் அரேஞ்ச் பண்ணாததுனால நானே அவங்களுக்கு ஃபியூ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு லொக்கேஷன்ஸ் பார்க்க கிளம்பியாச்சு. கிளைண்ட்டும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். ஸ்டார்டிங்கே வந்து ரொம்ப ஹெவி போசஸ்லாம் இல்லாமல் மினிமலான போசஸாக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பேன். ஏன்னா வந்து அவங்க நல்லா ஷூட்டுக்கு செட் ஆகணும் அண்ட் தென் அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு எல்லாமே நான் செக் பண்ணிவிட்டு தான் அனலைஸும் பண்ணுவேன். அண்ட் தென் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போசஸ் இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸ்டார்டிங்கே என்னோடய ப்ரைடோட ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அவங்க ஒரு மாதிரி நர்வஸாக இருப்பாங்க. எப்படி வரும்ன்ற ஒரு கன்ஃப்யூஷன்லேயே அவங்க இருப்பாங்க. கொஞ்சம் கேஷுவலாக இருக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுப்பேன். ஃபியூ ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து அதை ஷோ பண்ணுவேன். இது இப்படி வந்திருக்கு, இதை இன்னும் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டரான அவுட்புட் கிடைக்கும்ன்றது இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுப்பேன். அண்ட் அவங்க அதை பார்த்துட்டு கான்ஃபிடென்ட் லெவல் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ ப்ரைடோட ஃபேஸை பார்த்தாலே தெரியும், நல்லா ஸ்மைலிங்கோடு இருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து நல்லா நான் ஒரு ஃபன்னான போசஸ்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ண ஆரம்பிப்பேன். 2 பேருமே நல்லா ஒரு ஃப்ளோக்கு வந்த பிறகு ரொமான்டிக் போசஸ் வந்து அவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அவங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்து கண்டிப்பாக நாங்கள் அதை போயிடுவோம். ஸோ கிளைண்ட்டோட ஃபேஸை பார்த்தீங்களா, செம்ம ஹாப்பி. கிளைண்ட் க்ரூமே நல்ல ரியாக்ஷன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அவுட்புட் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அவுட்புட்டும் ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஃபஸ்ட் காஸ்ட்யூம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செகண்ட் காஸ்ட்யூம் வந்து அவங்களுக்கு ட்ரெடிஷ்னல் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஹேர் ஸ்டைலுமே நான் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தேன். ஃபோட்டோ ஷூட்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வீடியோன்னு வரப்போ கிளைண்ட் பயப்படுற ஒரே விஷயம், எங்களால் இது பண்ண முடியுமா, நீங்கள் சொல்கிற சீன்ஸ் எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட் இருந்துகிட்டே இருக்கும். பட் நான் அவங்கள ஃபோட்டோ ஷூட்லேயே வந்து கெஸ் பண்ணிவிடுவேன். ஓகே, இவங்களுக்கு இந்த சாங் கனெக்ட் ஆகும், ஸோ இந்த சாங் போகலான்றது வந்து அவங்கக்கிட்ட வந்து கன்சிடர் பண்ணி நம்ம இந்த சாங்கே ஓகே பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சம் சீன்ஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு டவுட்னால் அதை வந்து கேட்டு கிளியர் பண்ணி தான் நாங்கள் அந்த வீடியோ ஷூட்டே கம்ப்ளீட் பண்ணுவோம். வீடியோ ஷூட் முடிச்சுட்டு ஃபியூ கப்புள் ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்துகிட்டு அப்கமிங் அவங்களோட ரிசப்ஷனுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற பிளானும் பண்ணிவிட்டு ஷூட்டும் ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேக்கப் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு.